கொஞ்சம் பயணங்கள்ல எல்லாம் ரொம்ப கவனமா தான் இருக்கணுங்க. எக்காரணத்த கொண்டு இந்த புதிய முதலீடு பண்றது, வண்டி வாகனங்கள்ல போம்போது இந்த பாதுகாப்பான பயணமா போறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் அதிக கவனம் எடுத்துக்கணும். உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள்ல எக்காரணத்தை கொண்டு இவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா, இந்த ரணச்சிகிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் இந்த காலகட்டத்தில சனி பகவானால் அனுபவிக்க நேரும் அப்படிங்கிறதுனால, உடல் உபாதை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா, இதனுடைய தாக்கம் மிகப்பெரிய பின்விளைவுகள கூட இந்த காலகட்டத்தில ஏற்படுத்தலாம். எனவே அஷ்டம சனியின் பாதிப்பிலிருந்து நீங்க தப்பிப்பதற்கு, முறையான இறை வழிபாட்டையும், குலதெய்வ வழிபாட்டையும் நீங்க முன்னெடுக்கிறது தான் சாலச்சிறந்த விஷயமாக இருக்கும். அதே சமயம் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமான காலம் இது. கல்வியில ரொம்ப தடைகள், தாமதங்களை சந்திச்சுட்டு இருந்த பொழுதும் கூட, இந்த காலகட்டத்தில ரொம்ப அபரிவிதமான வளர்ச்சிய நிச்சயமாக பெறுவாங்க. சிம்ம ராசியை சேர்ந்த பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்போ, அல்லது திடீர் திருமண யோகமோ 2 விஷயமும் இந்த காலகட்டத்தில நடைமுறைக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ஆசைகளையும், லட்சியங்களையும் ஒரு அதனுடைய விழிப்புணர்வு சார்ந்த நிலையோட அணுகுனீங்கன்னா மட்டும் தான், இந்த அஷ்டம சனியின் பாதிப்பிலிருந்து நீங்க மீண்டு வர முடியும். மிகச்சிறப்பான இறை வழிபாட்டை நீங்கள் முன்னெடுப்பதும், உங்களுக்கு இந்த அஷ்டம சனியின் பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்கும் அப்படிங்கிறத அழுத்தமா பதிவு செய்றேன்.